பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு பாட்டில் ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது நம்மளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருக்குன்னா, இதுக்கு ஒரு 10 ரூபா ஸ்டிக்கர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரலாம். பல வகைகள்ல திருடுறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது. ஊழல்ல புறையோடி போய் கிடக்கிற ஒரு நிர்வாகம்னா டாஸ்மாக் தான். இதுல ஒரு உண்மையானா, இப்ப நான் என்னோட துறை இப்பதான் வரேன். நீங்க டாஸ்மாக் ஊழல்ல புறையோடி போய் கிடக்கிற ஒரு நிர்வாகம்னா டாஸ்மாக் தான். பல வகைகள்ல திருடுறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது. இதை நியாயப்படுத்த சில கடைக்காரர்கள் எல்லாம் நான் பார்த்த அந்த பெரிய சிலர் சொன்னாங்க. உண்மைதான், அந்த தொழிலாளர்களோட கஷ்டம் உண்மைதான். அந்த ரிட்டர்ன் வாங்குற பாட்டிலை எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு இடம் தேவைப்படுதுங்கிறாங்க. கரண்ட் பில் கட்ட முடியலங்கிறத பார்த்தேன். இந்த மாதிரி வாடகை அதிகமா இருக்குங்கிறத பார்த்தேன். அந்த தொழிலாளர்கள் அப்படி பழக்கப்பட்டுட்டாங்க. அந்த 10 ரூபா வாங்கி அந்த பணத்திலேயே நீ செலவு பண்ணிக்கோ. ஸோ அந்த முறைகளை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படிங்கறதுனால இனி எல்லா திட்டங்களும் தயாராயிட்டு இருக்கு. அதனால இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயத்துல தளபதி என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த எம்ஆர்பிக்கு மேல 1 ரூபா வாங்கக்கூடாது, எம்ஆர்பி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. அதோட அந்த அடிப்படையில தான் நானும் சொல்லியிருக்கேன், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு. நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப நீங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில் கிடைக்கும் போது ஒரு யானைக்கான அந்த காயங்கள் ஆகலாம், மனிதர்களுக்கு அந்த காயங்கள் ஆகலாம். அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்தால் அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு பாட்டில் ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருக்குன்னா, இதுக்கு ஒரு 10 ரூபா ஸ்டிக்கர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரலாம். இதை ஒரே நாள நம்ம இந்த டாஸ்மாக் துறையை திருப்பி சினிமாவில் வர மாதிரி மாற்ற முடியாது. இட்ஸ் எ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிட்டோம்.